Bad Genius. Recently, I have seen this movie, one of the best movie I have ever seen. ஸோ இது வந்து ஒரு தாய் மூவி இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஸ்டோரி பிளாட் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஸ்டோரி பிளாட். ஒரு மெயின் கேரக்டர்ஸ் லைக் கிரேஸ், லின், பேட் அண்ட் எக்ஸாம், இந்த 4 பேர்த்துக்குள்ளே நடக்கிற கதை தான் இது. லின் யார் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூலுக்கு ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வராங்க. எக்ஸாம் யார் அப்படின்னா, லின்னோட காம்படிட்டர். 2 பேருமே வந்து கிளாஸ் டாப்பராக இருப்பாங்க. பேட் அண்ட் கிரேஸ் ஆர் கப்புள்ஸ். ஸோ இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கதை. ஸோ லின்னும் கிரேஸும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு எக்ஸாமில் வந்து லின் வந்து கிரேஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து கிரேஸ் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், இந்த மாதிரி கிரேஸ் ஹெல்ப் பண்ணனால தான் நான் எக்ஸாம்பிள் பாஸ் ஆனதுனால தான் நான் டான்ஸ் கிளாஸ் போக முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ பேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லின்னுக்கு ஒரு ஆஃபர் வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் 3000 rupees கொடுக்குறோம். சொல்லி கொடுக்குறது மீன்ஸ் பிட் அடிக்கிறது, ஏமாத்துறது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ பர் ஹெட் பர் எக்ஸாம் 3000 rupees இன்டூ செமஸ்டருக்கு இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு தராங்க. ஸோ லின் வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. ஏன் அப்படின்னா, நானே ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறேன், எனக்கு எந்த காசும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கும், மீதி ஃபீஸ்லாம் வந்து உனக்கு தனியாக பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லின் வந்து செக் பண்ணி பார்த்ததில் அவங்க வந்து ஒரு 2 lakh rupees கட்டியிருப்பாங்க. ஸோ லின் வந்து இது பண்ணுறது தப்பு இல்லை, ஸ்கூலும் இந்த மாதிரி தான் பண்ணுது, ஸோ நானும் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸில் அந்த பேட்சில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து இவங்க சொல்கிற கோட்வேர்ட் புரியாது. எப்படின்னா, பியானோ கோட்வேர்ட் வச்சு தான் இவங்க எக்ஸாம்பிளை திருட்டுத்தனம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பையனுக்கு பியானோ கோட்வேர்ட் தெரியாதனால அவன் எக்ஸாம் கிட்ட ஹெல்ப் கேட்பான். எக்ஸாம் என்னால் அதெல்லாம் முடியாது, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ லின் என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமில் வந்து அந்த பையனோட பேப்பரை வாங்கி சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் வந்து பிரின்ஸிபல் கிட்டே போட்டு கொடுத்துருவார். ஸோ அந்த லின்னும் அந்த பையனும் மாட்டிப்பாங்க. ஸோ இந்த இது வந்து முடிஞ்சு போயிடும் இதோட. இதுக்கு மேலே நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ அதோட அப்படியே முடிஞ்சிடும். கிரேட் 12th இருப்பாங்க எல்லாருமே இந்த சம்பவம் நடக்கிறப்ப. ஸோ முடிச்சதுக்கப்புறம் பேட்டும் கிரேஸும் வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அதுக்கு வந்து ஸ்டிக் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது லின் தான் ஹெல்ப் பண்ணாங்க எக்ஸாமில் அப்படின்னு. ஸோ இவங்க மறுபடியும் வந்து லின் கிட்ட வருவாங்க, எனக்கு வந்து இந்த ஸ்டிக் எக்ஸாம் மட்டும் ஏமாற்றி கொடு அப்படின்னு. லின் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க வந்து நான் உனக்கு மில்லியன் கணக்கில் பணம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே லின்னும் ஓகே சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டிக் எக்ஸாமை எப்படி இவங்க வந்து க்ராக் பண்ணி லீக் பண்ணாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்டோரி பிளாட். இது வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறனால அவ்வளோ சூப்பர்வாக எடுத்திருப்பாங்க. ஒரு சீன் கூட நம்ம அந்த படத்துலேருந்து வெளியே போகாத லெவலுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. ஒரு சீனில் நான் இந்த இதுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு அப்ரைட்டாக எந்திரிக்கிற ஒரு பொண்ணு, நான் 1 million தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஷோல்டர்ஸ்லாம் லூஸ் ஆகி ஓகே ஐ எம் இன் அ கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சீன் இருக்கும். ஸோ அங்கேருந்து படம் அப்படியே டேக் ஆஃப் ஆகும். என்ன மாதிரியே நீங்களும் ஒரு சினிமா பைத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க.